ஹாய், இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து மட்டன் கிரேவியும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். தேவையான எல்லாத்தையும் ரெடியும் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால ஏர்லியாகவே டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சர்ச்லேருந்து வரும்போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கடகடன்னு சாப்பாடு ரசம்லாம் பண்ணிட்டேன். காலையில் இவர் தோசை சுடுறேன்னு சொல்லிட்டு ஆயில் கேனை உருக்கி வச்சுட்டாரு. எல்லோரும் வந்து சர்ச்சுக்கெலாம் போயிட்ட பிறகு தான் ப்ரேயர் பண்ணுவாங்க. நான் போகும்போதே கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு போயிட்டேன். கடவுளே, நான் சர்ச் முடிஞ்சிட்டு ஒரு வீடு பார்க்க போகிறேன், இதை எப்படியாச்சும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டு. தேங்க்ஃபுல்லிங்க, எனக்கு போன வீடு சக்ஸஸ் ஆகிடுச்சு, வீடும் கிடச்சிருச்சு. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, வந்து எனக்கு கொஞ்சம் டெபாசிட் அமௌண்ட்டாச்சும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் எங்கள் ஹவுஸ் ஓனரை பற்றி எங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா அவர் வந்து 2 மாதத்திற்குள் காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் மந்த் எண்ட் 1 மந்த் ஆகிடுச்சு, காலி பண்ண போகிறோம். இருந்தாலும் அவர் ஏதாச்சும் அவர் சைடு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு உடனே நாங்கள் மணி அனுப்புகிறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் வந்து 2 மந்த்துக்குள்ளே சொன்னேன், நீங்கள் 1 மந்த் எண்டில் போகிறீங்க, எங்களுக்கும் இன்னும் டெனன்ஸ் யாரும் வரல, ஒரு வேளை டெனன்ஸ் அடுத்த மாதமும் வரலன்னா நீங்கள் அந்த ரெண்ட்டும் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் எதிர்பார்த்ததை பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிட்டார். அதே மாதிரி சரி, நாங்களும் என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் டெபாசிட் அமௌண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் என்னென்ன பிடிக்கணுமோ பிடிச்சிக்கிட்டு மீதி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிவிட்டு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுற தேதியும் சொல்லிட்டு வந்துட்டோங்க. வேறு என்ன பண்ணுறது, சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருக்காருங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவர் எதுவுமே சொல்லலை. லிஃப்ட் ஒர்க் ஆகும்னாரு, எதுவுமே சொல்லலை. வந்த முதல் நாளே லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, மாடி யூஸ் பண்ணக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ் வரக்கூடாது, டெலிவரி கீழே போய் வாங்கணும், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, கரண்ட் அடிக்கடி போயிடும், இது எல்லாம் 1 by 1 ஒன்றா சொல்லிகிட்டு இருந்தார். நாங்களும் எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டோங்க. பசங்களோட ஸ்கூல், என் பெரிய பொண்ணு 10th படிக்கிறான்றதுனால. பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியவே இல்லை. ஸோ ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது இவர்கிட்ட இருந்து டெபாசிட் அமௌண்ட் 0, ₹1 கூட வராதுன்றது உறுதியாயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் தான் ஏதாச்சும் நகைலாம் வச்சு ரெடி பண்ணோங்க. எனக்கு தெரியல, இது மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எங்களை மாற்றவும் முடியாது, திருத்துறதும் நம்ம வேலை கிடையாது. நம்மளுக்கு செட் ஆகலைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கணுங்க, அதுதான். பட் இந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப ராசியான வீடுங்க, அது வந்து கண்டிப்பாக சொல்லணும். நல்ல வசதியாக இருக்கும், பெருசாக இருக்கும், ரொம்ப லக்கி வீடு எங்களுக்கு. அது மட்டும்தான் ஒரு சின்ன வருத்தம். ஸோ அதுதாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணுறேன், அங்கே எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன், என்னென்ன பண்ணுறேன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.